பொறுக்கி நான் பொறுக்கின்னு சொன்னாலே உனக்கு அவ்வளோ கோவம் வரமாடா? என்ன திட்டுவியடா? இப்போ நான் உன்னை பொறுக்கின்னு சொல்றேன்லடா, உன் காதுல கேக்குதா? எந்திரிடா, எந்திரிச்சு வந்து என்ன திட்டுடா. கண்ணை திறந்து பாருடா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்டா. கண்ணை திறந்து பாரு. அம்மா, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். தம்பி ஐசோடுல இருக்கிறதா தான் கார்த்திக் சொன்னா. நீங்க ஐசோடு போங்கம்மா. ஐயோ, என் பிள்ளை ஐசியூல என் பிள்ளைய வச்சிருக்காமே. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேங்க. ஐயோ, என் பிள்ளை ஐசியூல இருக்கானாமே. அம்மு அல்லாத அம்மு, இது ஹாஸ்பிட்டல். ஐயோ, என் பிள்ளை கிடக்குறத பாருங்க. மூச்சு பேச்சு இல்லாம என் பிள்ளை எப்படி கிடக்காம பாருங்க. ரகு, கண்ணை திறந்து பாருடா, உங்க அம்மா வந்திருக்கேன். ரகு, என்ன பாருடா. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுங்க? என்னம்மா, என்னாச்சு? நீங்க காலையில நல்லா தானே போனீங்க? அவன் நல்லா தானே பைக் ஓட்டுவான். அப்புறம் எப்படி இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? மாமா, அது வந்து மாமா ஆக்சிடென்ட் ஆகல மாமா. 2-3 ரவுடி பசங்க என்ன கொல்ல வந்தானுங்க. யாருன்னே தெரியல மாமா. இவரு இடையில வந்தனால இவரை குத்திட்டு போயிட்டானுங்க மாமா. பொண்ணா, உன்னை குத்த வந்தவனா என் பிள்ளைய குத்துனானா? தெரிஞ்சு போச்சுடி. நீ தான் எதையோ ஆள் செட் பண்ணி என் பிள்ளைய கொலை பண்ண பாத்துருக்காடி பாதகத்தி. என்னது, இவரை நான் குத்துறதுக்கு ஆள் செட் பண்ணனா? ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம சொல்றீங்க? ரொம்ப நடிக்காத கள்ளி. என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு என் பிள்ளைய என் வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு கூட்டு போய் பழியிலேயே ஆளை வச்சு என் பிள்ளைய இப்படி படுக்க வச்சுட்டியே. நீ நல்லா இருப்பியா? அம்மு, வாய்க்கு வந்த பத்தினா அந்த பொண்ணு கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தப்பு, பாத்துக்கோ. இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. இவன் ரொம்ப நடிப்புக்காரிங்க. இவன் எப்படிலாம் என் பிள்ளைய திட்டிட்டு அலைஞ்சா தெரியுமா? நம்ம முன்னுக்கு நடிப்பா, நம்ம இல்லாத நேரம் நம்ம பிள்ளைய திட்டிட்டு அலைஞ்சாங்க. ஆனா எனக்கு இப்ப தானே தெரியுது, என் பிள்ளைய கூட்டிட்டு போய் கொல்லணுனே திட்டம் போட்டிருப்பானே தெரியாம போச்சே. ஏத்தே இப்படி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் புருஷனை நான் ஏத்தே கொல்ல போறேன்? ஆமா, புருஷனா? அப்படியே புருஷனி நீ நினைச்சாலும் அவன் என்ன உன்னை விரும்பியா கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்தான்? உன்னை பிடிக்காம தானே தாலி கட்டி கூட்டு வந்தான். அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவனை எப்படி பழி வாங்கலாம்னு நினைச்சு கூட்டிட்டு போய் அவனை பழி வாங்கிட்டியே. திருப்பி திருப்பி அதையே சொல்லாதங்க. நான் அவரை ஏன் பழி வாங்க போறேன்? நான் எத்தனை நியூஸ் பாக்குறேன்டி. பிடிக்காத புருஷனை கூட்டு போய் கொலை பண்ணி தண்ணிக்குள்ள தூக்கி வீசுற செய்திலாம் எத்தனை கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் நீ பண்ணிருப்பா. நீ வெளியே போடி. என் பிள்ளை மூஞ்சில முழிக்க கூடாது. வெளியே போடி. நான் எங்கேயும் போக மாட்டேன். அவர் எப்போ எந்திரிக்க அதுக்கு தடியே நான் அங்கேயே தான் இருப்பேன். இந்த வாடி, என் புள்ள கண்ணை முழிக்க மட்டும் நீ அவன் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாதுடி. அவன் வாழ்க்கைக்குள்ள நீ வேண்டவே வேண்டாண்டி. எப்படி வந்தியோ அப்படியே போயிரு தோளாடி. என் புள்ள நல்லபடியா வாழட்டும்டி. நீ இல்லாத்தேனாடா அவன் வாழுவாண்டி. அம்மு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பொண்ணோட கையை விடு. நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவ வந்த நேரம் தான் என் பையன் இப்படி கிடக்காங்க. என் பையன் வாழ்க்கையில இருந்து இவளை தூக்கி எரிஞ்சாதான் என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இவ எங்கேயாச்சும் போய் தொலையட்டும். எங்க எடுத்துட்டு போறீங்க? நான் ரகுவை பார்க்கணும், என்ன விடுங்க. நீ பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும். அவன் வாழ்க்கையை விட்டு வெளியே போனா போதும் எங்களுக்கு. என்ன இவங்க இப்படி இழுத்து கொண்டு வெளியே தள்ளிட்டாங்க? இவ்வளவு பெரிய பழிய வேற என் மேல போட்டுட்டாங்க.